கடந்த 2 ஒருநாள் போட்டிகளுக்கும் சேர்த்து வைத்து கடைசி போட்டியில் ஆஸ்திரேலிய அணியை மொத்தமாக பழிதீர்த்த இந்திய அணி. தொடரை இழந்தாலும் ரசிகர்களின் நம்பிக்கையை இழக்காத இந்திய அணி. ஆஸ்திரேலியா அணியை அசால்ட்டாக சம்பவம் செய்த இந்தியா. அதே சமயம் முதல் 2 ஒருநாள் போட்டிகளுக்கும் இன்று நடைபெற்ற கடைசி 3வது ஒருநாள் போட்டிக்கும் இருக்கும் மிகப்பெரிய வித்தியாசம். இவ்வளவு திறமை இருந்தும் முதல் 2 ஒருநாள் போட்டிகளில் இந்திய அணி வேண்டுமென்றே தோற்றுப்போனதா சற்று முன் கிளம்பிய மிகப்பெரிய சர்ச்சை. அதாவது இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே தற்போது ஆஸ்திரேலியா நாட்டில் வைத்து கிரிக்கெட் தொடர் நடைபெற்று வருகிறது. 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரும் அதேபோல 5 T20 போட்டிகள் கொண்ட தொடரும் நடைபெற்று வருகிறது. இதில் 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர்தான் முதலில் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே 2 ஒருநாள் போட்டிகள் முடிவடைந்த நிலையில் இன்றைய தினம் 3வது ஒருநாள் போட்டியில் இந்திய அணியும் ஆஸ்திரேலிய அணியும் விளையாடியது. அதுவும் ஏற்கனவே முதல் 2 ஒருநாள் போட்டிகளிலும் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்று இந்த தொடரை ஏற்கனவே கைப்பற்றிவிட்டது. அதற்கு காரணம் இந்த 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் ஏற்கனவே 2 போட்டிகளில் வெற்றி பெற்று விட்டதால் 2-0 என்ற கணக்கில் ஆஸ்திரேலிய அணி இந்த தொடரை ஏற்கனவே கைப்பற்றிவிட்டது. அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் நடைபெற்ற 3வது ஒருநாள் போட்டியிலும் ஆஸ்திரேலிய அணி இந்திய அணியை எளிதாக வீழ்த்திவிடும் என்றுதான் பலரும் எதிர்பார்த்தனர். அதற்கு காரணம் ஆஸ்திரேலியா மண்ணில் வைத்து ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்துவது என்பது எந்த ஒரு அணிக்கும் மிகவும் சவாலான விஷயம்தான். அதுவும் தற்போது இந்திய அணியில் ரோஹித் சர்மா, விராட் கோலி போன்றவர்கள் இருந்தும் கூட தொடர்ச்சியாக சொதப்பி வருவதால் இந்திய அணி பேட்டிங்கில் மிகப்பெரிய சரிவை சந்தித்துள்ளது. இந்த நிலையில்தான் ஆஸ்திரேலியா போன்ற கிரிக்கெட் அணிக்கு எதிராக அவர்களது சொந்த நாட்டில் வைத்து இந்திய அணி வெற்றி பெறுவது என்பது கொஞ்சம் கடினம்தான். அதே சமயம் இதுவே இந்திய அணியில் ரோஹித் சர்மா, விராட் கோலிக்கு பதிலாக யாஸ்வி ஜெய்ஸ்வால், அபிஷேக் சர்மா, சிவம் தூபே, திலக் வர்மா உள்ளிட்ட இளம் அதிரடி மன்னன்கள் களமிறங்கியிருந்தால் இந்த ஒருநாள் தொடரில் இந்திய அணி 3 போட்டிகளிலுமே எளிதாக வெற்றி பெற்றிருக்கவும் கூட வாய்ப்புகள் இருக்கலாம். அந்தளவுக்கு இந்திய இளம்படை என்பது கடந்த சில மாதங்களாகவே இங்கிலாந்து தொடர், ஆசிய கோப்பை தொடர், வெஸ்ட் இண்டீஸ் தொடர் என அனைத்து தொடர்களிலும் மிரட்டலாக விளையாடி வந்தது. ஆக இப்படிப்பட்ட இந்திய அணி இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரையும் அசால்ட்டாக கைப்பற்றிவிடும் என்றுதான் இந்திய ரசிகர்கள் எதிர்பார்த்தனர். ஆனால் நீண்ட நாட்கள் கழித்து மீண்டும் இந்திய அணியில் இடம் பிடித்த ரோஹித் சர்மா, விராட் கோலி போன்ற சீனியர் வீரர்கள் இவர்களது ஃபார்மை நிரூபிக்க வேண்டும் என்று பயத்தோடும் பதட்டத்தோடும் கடந்த 2 போட்டிகளிலும் விளையாடி கடந்த 2 ஒருநாள் போட்டிகளிலும் சொற்ப ரன்களில் விக்கெட்டை இழப்பதும் அல்லது குறிப்பிட்ட ரன்களை அடிப்பதற்கு அதிக பந்துகளை எதிர்கொள்வதும் என பிரஷரோடு விளையாடி இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரில் இந்திய அணி முதல் 2 போட்டிகளில் தோற்பதற்கு இவர்களே காரணமாக மாறியிருந்தனர். அதே சமயம் இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கடந்த 2 ஒருநாள் போட்டிகளை எடுத்துக்கொண்டால் அந்த 2 போட்டிகளிலும் இந்திய அணிதான் முதலில் பேட்டிங் செய்ய நேர்ந்தது. அதாவது ஆஸ்திரேலிய அணிதான் டாஸை வென்றது. அப்படி இருக்கும்போது இயற்கையும் கூட இந்திய அணிக்கு எதிராகத்தான் அமைந்திருந்தது. ஏனென்றால் இந்த ஆஸ்திரேலியா மைதானங்களில், அதுவும் குறிப்பாக நடந்து முடிந்த 2 ஒருநாள் போட்டிகள் நடைபெற்ற மைதானங்களில் முதலில் பேட்டிங் செய்யும் அணியின் வெற்றியின் சதவீதம் என்பது மிக மிக குறைவு. ஆக அப்படிப்பட்ட சூழலில்தான் முதல் 2 போட்டிகளிலும் இந்திய அணி விளையாடி தோல்வியை தழுவியிருந்தது. அதிலும் முதல் ஒருநாள் போட்டியை எடுத்துக்கொண்டால் இந்திய அணி பேட்டிங் செய்து முக்கால்வாசி ஓவர்கள் முடிந்த பிறகு திடீரென மழை பெய்து ஓவர்கள் திடீரென குறைக்கப்பட்டு ரன்களும் குறைக்கப்பட்டு இந்திய அணிக்கு மிகப்பெரிய சறுக்கலை இயற்கையே ஏற்படுத்தியது. ஆக முதல் போட்டியின் தோல்வியை கூட இந்திய அணியின் குறை என்று சொல்ல முடியாது. ஆனால் 2வது ஒருநாள் போட்டியில் இந்திய அணியின் தோல்வி என்பது கண்டிப்பாக இந்திய அணியின் குறையாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதே சமயத்தில் இன்று தொடங்கிய 3வது ஒருநாள் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கியது. அதுவும் இந்த போட்டியிலும் கூட டாஸை வென்றது ஆஸ்திரேலிய அணிதான். இந்திய அணிக்கு சுப்மன் கில் எப்போது கேப்டனாக பதவிக்கு வந்தாரோ அதிலிருந்து 199 போட்டிகளில் சுப்மன் கில் டாஸை வென்றதே கிடையாதுங்க. இதுவும் இந்திய அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாகத்தான் இயற்கையாகவே நடந்து வருகிறது. மேலும் இன்றைய போட்டியிலும் கூட ஆஸ்திரேலிய அணிதான் டாஸை வென்றது. வழக்கம் போல முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்யாமல் இன்றைய தினம் பேட்டிங்கை தேர்வு செய்திருந்தது ஆஸ்திரேலிய அணி.
அதற்கு காரணம் ஏற்கனவே 2 போட்டிகளில் வெற்றி பெற்று இந்த தொடரை கைப்பற்றிவிட்டதால் இந்த முறை முதலில் பேட்டிங் செய்தும் இந்திய அணியை வீழ்த்துவோம் என்ற மமதையில்தான் ஆஸ்திரேலிய அணி இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கியது. அப்படி களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி முதல் 10 ஓவர்களில் அதிரடியாக விளையாடி 60 ரன்களை கடந்தது. இதனால் இந்த போட்டியிலும் இந்திய அணி படுதோல்வியை சந்திக்கும் என்றுதான் எதிர்பார்க்கவும் பட்டது. அப்போது ஒரு கட்டத்தில் நம்முடைய முகமது சிராஜ் முதல் விக்கெட்டை வீழ்த்த, அதுவும் ஆஸ்திரேலிய அணியின் அதிரடி பேட்ஸ்மேனான நம்பிக்கை நட்சத்திர பேட்ஸ்மேனான டிராவிஸ் ஹெட்டுடைய விக்கெட்டை முகமது சிராஜ் வீழ்த்த, அதற்கு பிறகு தொடர்ச்சியாக இந்திய அணியின் பந்துவீச்சு என்பது ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன்கள் மீது ஆதிக்கம் செலுத்தியது. இதனால் ஆரம்பத்தில் அதிரடியாக விளையாடிய ஆஸ்திரேலிய அணி ஒரு கட்டத்தில் தொடர்ச்சியாக விக்கெட்டுகளை இழந்து மிகவும் திணறியது. 300 ரன்கள் கூட ஆஸ்திரேலிய அணி டார்கெட் வைக்கும் என்று எதிர்பார்த்த இந்த போட்டியில் வெறும் 236 ரன்களுக்குள் ஆஸ்திரேலிய அணி ஆல் அவுட் ஆனது. அதன் பிறகு இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியோ கடந்த 2 போட்டிகளின் தோல்விக்கும் சேர்த்து வைத்து மொத்தமாக இந்த ஒரு போட்டியில் சம்பவம் செய்துவிட்டனர் இந்திய பேட்ஸ்மேன்கள். ஆமாங்க, அதிலும் குறிப்பாக கடந்த 2 போட்டிகளிலும் கடும் விமர்சனத்திற்கு உள்ளான ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் தான் இந்த போட்டியில் இந்திய அணியை அபாரமான முறையில் வெற்றி பெற வைத்தனர். ஏனென்றால் இவர்கள் பேட்டிங் செய்ய களமிறங்கி இந்த 2 பேருமே ஆரம்பம் முதலே அதிரடியாக விளையாடி இந்திய அணியின் வெற்றியை முதல் 10-15 ஓவர்களிலேயே உறுதி செய்துவிட்டனர். அந்தளவுக்கு ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் சேர்ந்து அதிரடியில் மிரட்ட, இப்படி ஒரு பேட்டிங் திறமையை எதற்காக கடந்த போட்டிகளில் வெளிப்படுத்தவில்லை என்ற கேள்விதான் இந்த இன்னிங்ஸை பார்க்கும்போது இந்திய ரசிகர்களாகிய நமக்கும் தோன்றியது. அதுவும் நீண்ட நாட்கள் கழித்து ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் சேர்ந்து தனி பார்ட்னர்ஷிப்பில் இந்திய அணியின் வெற்றியை உறுதி செய்துவிட்டனர். மேலும் இன்று போட்டி நடந்த இந்த பிச்சும் கூட பவுலிங்கிற்கு சாதகமான பிச்சு தான் என்றும் கூறப்பட்டது. ஆகவே ஆஸ்திரேலிய அணி எடுத்த 236 ரன்கள் ஆஸ்திரேலியா அணி கட்டுப்படுத்திவிடும் என்றுதான் எதிர்பார்க்கவும் பட்டது. சொந்த மண்ணில் ஆஸ்திரேலிய அணி இதுபோன்ற குறைவான டார்கெட்டை வைத்து எதிரணிகளை சுருட்டியிருக்கிறது. ஆகவே என்னதான் இந்த போட்டியில் 236 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாலும் இந்திய அணி வெற்றி பெறுவது கடினம் என்று கூறப்பட்டது. ஆனால் இந்திய அணி சேசிங் செய்ய களமிறங்கிய பிறகு ஓப்பனிங் இறங்கிய சுப்மன் கில் சொற்ப ரன்களில் அவுட்டாக, அதன் பிறகு ரோஹித் சர்மாவுடன் ஜோடி சேர்ந்த விராட் கோலி அதிரடியில் விளையாட, இந்த இருவரும் இந்த போட்டியை கடைசி வரை ஒன் சைடாகவே கொண்டு சென்று விட்டனர். அதாவது இந்த இருவரும் பேட்டிங் செய்ய தொடங்கியதிலிருந்தே ஆஸ்திரேலிய அணிக்கு வெற்றி வாய்ப்பு என்பது 1% கூட எட்டி பார்க்கவில்லை. அந்தளவுக்கு இந்த போட்டியை ஒன் சைடாக விளையாடி இந்திய அணிக்கு பிரம்மாண்ட வெற்றியை பெற்றுக் கொடுத்தனர் இந்த இருவரும். என்ன ஒன்று, இதுபோன்ற இன்னிங்ஸை கடந்த 2 ஒருநாள் போட்டிகளில் வெளிப்படுத்தியிருந்தால் ஆஸ்திரேலியா அணிலாம் இந்திய அணிக்கு முன்னால் ஒன்றுமே கிடையாதுங்க. ஆக மொத்தம் கடந்த போட்டி வரை ரோஹித் சர்மாவின் கிரிக்கெட் வாழ்க்கையும் விராட் கோலியின் கிரிக்கெட் வாழ்க்கையும் கேள்விக்குறியாகும் பட்சத்தில்தான் இருந்தது. ஏனென்றால் இந்த 3வது ஒருநாள் போட்டியில் இவர்கள் வெளிப்படுத்தும் திறமைதான் இவர்களின் வருங்கால கிரிக்கெட்டை முடிவு செய்யும் விதமாக பேசப்பட்டது. அப்படி இந்த பிரஷரான சிச்சுவேஷனிலும் இந்த இருவரும் இன்றைய போட்டியில் சிறப்பாக விளையாடி இந்திய அணிக்கு வெற்றியையும் தேடிக் கொடுத்ததோடு சிங்கம் எப்பவுமே சிங்கம் தாண்டா என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கின்றனர். மேலும் என்னதான் இந்த ஒருநாள் தொடரை இந்திய அணி இழந்திருந்தாலும் கூட இந்த கடைசி ஒருநாள் போட்டியின் வெற்றி என்பது இந்திய ரசிகர்களுக்கு ஆறுதலாக இருப்பது என்று கூறுவதை விட ஆறுதலையும் தாண்டி கொண்டாட்டமாக இருந்தது என்று கூட கூறலாம். ஏனென்றால் இந்த போட்டியிலும் கூட இந்திய அணி இழுபறியாக விளையாடி வெற்றி பெறவில்லை. அப்படி வெற்றி பெற்றிருந்தால் அதுதான் இந்திய அணிக்கு ஆறுதலான வெற்றியாக பார்க்கப்படும். ஆனால் இந்த 3வது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி பெற்ற வெற்றி என்பது மிக மிக எளிதாக கிடைத்த வெற்றி. இன்னும் சொல்லப்போனால் கடந்த 2 ஒருநாள் போட்டிகளிலும் ஆஸ்திரேலிய அணி இந்திய அணியை போராடித்தான் வெற்றி பெற்றது. ஆனால் இந்த போட்டியை எடுத்துக்கொண்டால் இந்திய அணி சாதாரணமாக விளையாடி ஏதோ கென்யா போன்ற கத்துக்குட்டி அணிகளை அடிப்பது போல ஆஸ்திரேலியா மண்ணில் வைத்து ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தியிருக்கிறது இந்திய அணி. மேலும் இந்த ஒரு வெற்றி என்பது இனி அடுத்ததாக தொடங்க இருக்கும் T20 போட்டிக்கு முன்பாக இந்திய அணி வீரர்களுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் இம்பேக்டை ஏற்படுத்தும். ஆகவே கண்டிப்பாக இதே ஃபார்மை ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான T20 போட்டியிலும் இந்திய அணி வெளிப்படுத்தி அந்த T20 தொடரை கைப்பற்றும் என்றே எதிர்பார்க்கலாம். சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணியின் இந்த ஒரு அதிரிபுதிரியான மாசான வெற்றியை பற்றியும், குறிப்பாக விராட் கோலி, ரோஹித் சர்மா போன்றவர்களின் அதிரடியான இன்னிங்ஸை பற்றியும்
நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.